வணக்கம். அக்குப்பஞ்சருங்கிற அற்புத முறையின் மூலமாக நேற்று நாம் சில விஷயங்களை பார்த்தோம். இந்த அக்குப்பஞ்சர் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே எல்லா இடத்துலையுமே நம்மளை உயர்த்தி ஆரோக்கியமான விஷயத்திற்கு கொண்டு செல்வதற்கு உபயோகப்படும். இந்த அக்குப்பஞ்சர் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த இடத்துலையாவது உங்களுக்கு வயிற்றில் ஒரு உபாதை இருக்குது, அதனால் உங்களால் செயல்பட முடியல அப்படின்னா, நீங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம்? இந்த அக்குப்பஞ்சர் புள்ளியை தூண்டுவது மூலமாக அந்த வயிறு உபாதையை சரி பண்ண முடியும். ஸோ அப்பெண்டிக்ஸ் பிரச்சனை இருக்குதுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த அக்குப்பஞ்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா LI2ங்கிற இடத்துல ப்ரெஷர் பண்ணும்போது அந்த அப்பெண்டிக்ஸ் தன்மை சில பேருக்கு முழுமையாக சரியாயிடும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா அது குறைய தொடங்கும். ஸோ அந்த அளவுக்கு வலிமையானது அக்குப்பஞ்சர் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது நம்ம கைவிரல்கள் மூலமாகவே தூண்டிவிடப்பட்டு அதன் மூலமாகவே நம்மளை மேன்மைப்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த அக்குப்பஞ்சருங்கிறது. ஸோ இதை நீங்கள் எவ்வளோ பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆரோக்கியத்தன்மை கிடைக்க தொடங்கும். இப்போ இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கும் போது பஞ்சபூத சக்தி மூலமாக எங்கள் அக்குப்பஞ்சர் புள்ளி இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தாய் தனியின் விதியின் மூலமாக செயல்படக்கூடிய அக்குப்பஞ்சர் புள்ளி இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு புள்ளி தூண்டுதல் மூலமாக சரியாகக்கூடிய அக்குப்பஞ்சர் பாயிண்ட்டு இருக்குது. இந்த ஒரு புள்ளி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரே ஒரு நீடில் போட்டோம்னா அந்த இடத்துல சரியாகக்கூடிய தன்மை வரும். இப்போ இது மாதிரி ஒரு நீடில் மட்டுமே போட்டு சரி பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ ஆழமாக செயல்படணும். இப்போ யாருக்கெல்லாம் இது வேலை செய்யாது, யாரோட உடம்புல எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குதோ அவங்களுக்கு வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ எனர்ஜி லெவல் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது முழுமையாக உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ எனர்ஜி லெவலை அதிகப்படுத்துறதுக்கு நாம் எப்பயும் போல் இயற்கையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கணும். இந்த அக்குப்பஞ்சருமே இந்த எனர்ஜி லெவலை வேலை செய்கிறதுக்கு நம்ம உதவி செய்யும். தூக்கம் இல்லாதவங்களுக்கு தூக்கமின்மையை சரி செய்வதற்காகவும், மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க, குழந்தை பேர் இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவங்க, அதுக்கப்புறம் உடம்புல ஸ்கின் பிரச்சனை இருந்துக்கிட்டு அதனால் அந்த அவதியிலேருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறவங்க, பேச்சு குறைபாடு இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே இது உதவி செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். நெடுநாள் வியாதியாக பல வருஷமாக மாத்திரை மருந்து சாப்பிட்றவங்க கூட இந்த அக்குப்பஞ்சர் தூண்டுதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இது எல்லா காலத்திலும் எல்லா இடத்துலையுமே நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இந்த கல்வி முறை இருக்கும். ஸோ இந்த கல்வி முறையை நீங்கள் ஆழமாக படிக்கும்போது அதனுடைய விளக்கத்தை முதல் தெரிஞ்சுக்கணும். எப்போது ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை வரும்னா, எதுவெல்லாம் நமக்கு உபயோகப்படுமோ அது சார்ந்த விஷயங்களை புறாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், நுணுக்கமாக பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் சாட்சி வந்ததுக்கப்புறம் தான் கற்றுக்க ஆரம்பிப்போம். அது வரைக்கும் என்ன மாட்டோம், கற்றுக்க மாட்டோம். அப்போ கற்றுக்கணும்னு என்ன பண்ணணும், முதல்ல நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கான தெளிவுங்கிறது நமக்கு தேவை. எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக இருக்கிறோமோ அந்த தெளிவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய என்ன சக்தி நிலைப்பாடு புரிய தொடங்கும். உங்களுக்கு யாருக்காவது அப்படி அக்குப்பஞ்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.